அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரா செய்யக்கூடிய பூரிக்கு ஒரு வித்தியாசமான சைட் டிஷ்ஷான முட்டை பொடி மாஸ் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது முட்டை பொடி மாஸா? எம்மி எம்மி. சரி வீடியோக்குள்ள போலாமா? முட்டை பொடி மாஸுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாயும் கீறி வச்சுக்கோங்க. கூடவே 4 முட்டை. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். அதே மாதிரி முட்டை பொடி மாஸுக்கு எப்பயுமே பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 2 தக்காளி இந்த மாதிரி நீல ஷேப்பில் வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் 4லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அதே நேரத்தில் தக்காளியும் வதங்கிருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் முட்டைகளை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை நம்மளோட விருப்பம்தான். 4, 6 எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இது எப்பயும் செய்கிற பொடி மாஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளிலாம் சேர்த்து நம்ம பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை உடைச்சதுமே இதை கலந்து விட வேணாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மஞ்சள் கருவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது இன்னும் வாசனையாக்கிறதுக்காக கொத்தமல்லி இலை தூவிட்டு முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க. கை விடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உருண்டை உருண்டையாக அழகாக வரும். முட்டையை இந்த அளவுக்கு வரட்டுனதுக்கப்புறம் 2ஐயும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி. அடுத்து இதை பூரியோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். எப்பயுமே பூரிக்கு பட்டாணி குருமா, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, பூரி கிழங்கு இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம். ஒரே மாதிரி செஞ்சால் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பூரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வச்சுருக்க முட்டை பொடி மாஸோட அந்த பூரியை வச்சு சாப்பிடும்பொழுது ஆனால் நான் ஏற்கனவே 2 சாப்பிட்டேன். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.